திடீர்னு பார்த்தா இந்த காலேஜ்ல இருக்கிற டாய்லெட் அப்படியே உடைஞ்சு போய் அதுக்குள்ள இருந்து ஒரு பள்ளி மனுஷன் வெளியில வரான். அவனை பார்த்து அந்த காலேஜ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பயந்து அடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. ஏன்னா அவன் பாக்குறதுக்கே ரொம்ப கொடூரமா இருக்கான். அவன் அவங்களை அட்டாக் பண்ணலான்னு பின்னாலேயே வர பாக்குறான். அப்ப நம்ம ஸ்பைடர்மேன் அவனை அப்படியே கீழே விழ வச்சு அவன் கூட போய் சண்டை போடுறாரு. ஆனா அவன் அவரை விட ரொம்ப பலமா இருக்கான். அவர் அப்படியே பிடிச்சி அசால்ட்டா தூக்கி அங்க இருக்கிற கபோர்ட்லயே இடிச்சு அப்படியே தூக்கி வீசிடுறான். வீசின வேகத்துல ஒரு அங்க இருக்கிற லேபுடைய சுவரெல்லாம் உடைச்சிக்கிட்டு உள்ள போய் விழுறாரு. அப்பயும் அவன் அந்த இடத்துக்கும் வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். அவர் எப்படியோ அவருடைய பவரை யூஸ் பண்ணி அவனை தடுத்துக்கிட்டு இருக்காரு. திரும்ப அவன் அதே மாதிரி அவர் தூக்கி வெளியில வீசிட்டு அந்த லேபுக்குள்ளேயே இருக்கிற ஏதோ 2 கெமிக்கலை கலந்து அந்த இடத்துல தூக்கி அடிக்கிறான். அது அப்படியே வெடிகுண்டு மாதிரி வெடிச்சு சதுருது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோ காலின்னு பார்த்தா உடனே ஒரு ஸ்பைடர்மேன் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு கெத்தா என்ட்ரி கொடுக்குறாரு. வந்தவர் அவன் மேல ஏகப்பட்ட வெப் விட்டு அவன் கூட திரும்பவும் பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவன் வாயை திறந்து அப்படியே வெறியோட கத்துறான். உடனே அவரு அவனுடைய ஃபேஸ்லயே வெப் விட்டுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர்மேன் அவனுடைய வாளை போய் டைட்டா பிடிச்சிக்கிறாரு. அவனும் அவனுடைய வாளாலேயே போட்டு அவரை பயங்கரமா அடிக்கிறான். அப்படி அடிச்சதுல அவனுடைய வாள் அப்படியே துண்டா வந்துடுது. அது அப்படியே அவர் தனியா கையோட எடுத்துட்டு வந்துடுறாரு. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா பல்லியுடைய வால் வளர்ற மாதிரி அவனுடைய வால் திரும்பவும் உடனே வளர்ந்துருது. இப்ப அவன் கோவமா வந்து நம்ம ஸ்பைடர்மேனுடைய தலையை பிடிச்சி அப்படியே நசுக்கி சாகடிச்சலான்னு பாக்குறான். அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் எதையோ எடுத்துக்கிட்டு வந்து அவனுடைய தலையிலேயே ஓங்கி ஒரு அடி அடிச்சிடறா. அதனால அவனுடைய கவனம் அந்த பொண்ணு பக்கம் திரும்பிடுது. உடனே நம்ம ஸ்பைடர்மேன் என்ன பண்றாருன்னா அவருடைய பவரை யூஸ் பண்ணி ஆயிரக்கணக்கான வெப் விட்டு அந்த வெப்பாலேயே அவன் அப்படியே கட்டி போட்டுறாரு. அவன் அந்த வெப் எல்லாத்தையும் பிச்சுட்டு வெளியில வர்றதுக்குள்ள அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை பிடிச்சி தூக்கி வெளியில போட்டு அவளை சேஃபா காப்பாத்திட்டு அவரும் அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சு போயிடுறாரு.